ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மல்டிமீட்டர் அப்படின்னாக்கா ஒரு பிகினர் டெக்னீஷியன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட விலையும் ரொம்ப கம்மி. சில பேர் அட்வான்ஸாக ரொம்ப காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். மெயினாக வந்து பேக்லைட். ஸோ அந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இருட்டாயிடுச்சு, நம்ம வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. இந்த 4 வால்ட் ஸ்ட்ரிப். இது நம்ம நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர், அவ்வளோதான். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மல்டிமீட்டர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற 2 ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர்லேருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சால்டர் பண்ணக்குள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம டிஸ்பிளேக்கான தேவையான அளவு எத்தனை லைட் தேவைப்படும் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தம் 4 SMD லைட் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்காக சால்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த லைட்டை வந்து 2 இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணலாம். முதல்ல வந்து பேக் சைடில் இப்படி வைக்கலாம். இது இல்லை அப்படின்னாக்கா அதோட ஃப்ரண்ட் அந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடு கூட நம்ம வைக்கலாம். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது டிஸ்பிளேக்கு பேக் சைடு. ஸோ லைட் கனெக்டிவிட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒயர் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து க்ளூ கம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ளூ கன் வந்து லைட்டுக்கு வெளி பக்கத்தில், அதாவது லைட் இருக்கிற பக்கத்தில் வந்து நம்ம வந்து க்ளூ கம் வச்சுட்டு அழகாக அந்த டிஸ்பிளேல வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு டிஸ்பிளேல ஒட்டியாச்சு. அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கரெக்டாக எங்கே சால்டர் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். லைட்டுக்கான மைனஸ் பவர் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டர்லேருந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மல்டிமீட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டர் 22, 23 அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 22 அந்த ரெசிஸ்டர்லேருந்து நம்ம அதில் வந்து லைன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணுறதுமே நம்ம ரெசிஸ்டர் வச்சு கரெக்டாக அதுக்குள்ளே வச்சு ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் நான் என்ன பண்ணேன், பேட்ரி போடவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டர் வச்சுட்டு சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன். லைட் வந்து எரிஞ்சுது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அதில் வந்து பிரைட்னஸ் சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் நான் வேறு ஐடியா பண்ணேன். இந்த அளவுக்கு பிரைட்னஸ் வராதுக்கு முக்கிய காரணம் டிஸ்பிளேக்கு பேக் சைடில் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஸ்டிக்கர். அந்த ஒயிட் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அது பின்னாடி ஒரு அலுமினிய ஃபாயில் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அனுப்புகிற லைட்டோட வெளிச்சத்தை வந்து ஃபில்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிளியராக வரல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த அலுமினிய ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு ஷார்ப்பான நைஃப் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை கார்னரை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம விரல் வச்சு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஃபுல் ஸ்டிக்கர் வந்து வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக வந்துடுச்சு. அதில் சின்ன கம்மு மட்டும் தான் ஒட்டியிருக்கு, மற்றபடி வேறு இல்லை. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே அந்த டெக்ஸ்டர் தருது. ஆனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவி ஸ்க்ரீனோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இல்லை டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அந்த மல்டிமீட்டர் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பீசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடு வந்து ஒட்ட போகிறோம். ஆல்ரெடி அதில் கம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒட்டிட்டோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ஸ்டிக்கரை வந்து ஷேக் ஆகிற மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த லைட்டை வந்து நம்ம இந்த பேனல், அதாவது மல்டிமீட்டரோட பேக் சைட் பேனலில் க்ளூ கம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரிப் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேபினெட்டை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. 99% முடிஞ்சிச்சு. ஸ்க்ரூ மட்டும் தான் பண்ணணும். இப்போ அந்த கேபினெட்டை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் பண்ண மல்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு செலவுங்கிறது ரொம்ப அதிகமாக கிடையாது. அதிகபட்சம் ஒரு 10 ரூபாய்க்குள்ள தான் நம்மளுக்கு செலவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மல்டிமீட்டரில் வெளிச்சம் நம்மளுக்கு லைட் வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த ரேஞ்சுக்கு பண்ணாலும் லைட் வந்து